ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அஸ்வினி நட்சத்திரம் இவங்க இந்த வருடம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கறதுனால அவங்க லைஃபும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகும் அப்படின்றதுனால இந்த விஷயம் அவங்க செஞ்சாங்க. ஸோ அஸ்வினி நட்சத்திரம் இவங்க எந்த காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு அஸ்வினி நட்சத்திரம் இவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் இந்த வருடம் அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் பெஸ்ட் டேரட் கார்ட் ரீடர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் ஹீலரும் கூட இவங்க. ஆமாங்க, ஜாரா மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். ஜாரா மேடமை சந்திச்சு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது 2026க்கான புத்தாண்டு பலாபலன்கள். பொதுவாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான புத்தாண்டு பலன்கள். அந்த வகையில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 புத்தாண்டு பலாபலன்கள் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ 2026 யூஸ்வலா எல்லாரும் ராசியை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பேசிட்டு இருந்தோம். எதனால மேம் நீங்க நட்சத்திரத்தை சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நட்சத்திரமும் இன்னைக்கு நிறைய பார்க்குறாங்க. நட்சத்திரமும் ராசி எந்த அளவுக்கு பவரோ நட்சத்திரம் அதை விட பவர் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஸோ அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அப்போ நம்ம எடுக்கும் போது ஸோ இது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும். இந்த ஆண்டுக்கான அந்த நட்சத்திர பலன்றது ரொம்ப இன்னும் அவங்களுக்கு நிறைய விதமான கைடன்ஸ் இதனால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஆப்வியஸ்லி நான் இதை வேறு எங்கேயும் நட்சத்திர பலன் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு நான் பண்ணலை. ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய ஃபாலோவர்ஸ் டாரோ ரீடிங்க்கு இருக்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ போன பதிவில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இந்த பதிவில் சிறப்பாக என்ன கொடுக்கலான்னு யோசிக்கும் போது அப்போ 27 நட்சத்திரத்துக்கும் நம்ம டாரோ ரீடிங் கொடுக்கலாம். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ரொம்ப வரவேற்புக்குரியதாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ஸோ இந்த பதிவை எடுத்தது. சூப்பர் மேம். நட்சத்திர பலன் அப்படிங்கும்போது இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கும் மேம்? ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, இந்த வருடம் முழுவதும் எந்த விஷயங்களை இந்த நட்சத்திரக்காரர்கள் செய்யணும், எந்த விஷயங்களை செய்யவே கூடாது, அண்ட் இந்த வருடம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு லக்கியாக அமையும், அதிர்ஷ்டமாக அமையும் அப்படின்றதையும், அண்ட் ஓவரால் இந்த பிரபஞ்சம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு மெசேஜாக நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர். ஸோ பிரபஞ்சம் சொல்லும் செய்தியும் நமக்கு தெரிய போகுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். அதே மாதிரி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்ல போறீங்க. லக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இந்த 2026 லக்கா அமையறதுக்கு என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப சிறப்பு மேம். நம்ம நேர நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா. இப்ப நம்ம பார்க்க போறது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த 2026 இந்த வருஷம் அவங்க என்ன செஞ்சா அவங்களுக்கு லக்கா அமையும், பிரபஞ்சம் அவங்களுக்காக சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கறத சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அஸ்வினி நட்சத்திரம் இவங்க இந்த வருடம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய உணர்வுகள் சார்ந்து இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃபேமிலி சார்ந்த விஷயங்களில் ஒரு அதிரடியான ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு இருக்குது. இந்த விஷயத்த அவங்க செஞ்சே ஆகணும். ஸோ எப்போவுமே கொண்டு போகிற ஃப்ளோவில் அவங்க எடுத்துகிட்டு போகாமல், அதாவது அவங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள் அண்ட் ஃபேமிலி, கமிட்மெண்ட், லவ், மேரேஜ், இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இதிலிருந்து ஒரு அதிரடியான மாற்றம் அவங்க ஏதாவது ஒன்று மேற்கொண்டால் மட்டும்தான் இந்த வருடம் அவங்களுக்கு அவங்களுடைய பர்சனல் லைஃப் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அப்போது ஏதாவது ஒரு திருப்புமுனை வருது, ஏதாவது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது அவங்களோட லைஃப்பில் அப்படின்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை அக்செப்ட் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோடு சேர்ந்து இவங்க பயணிக்க ஆரம்பிக்கணும். அப்போ இந்த விஷயத்த கண்டிப்பாக இவங்க செய்யணும் அப்படின்னு இருக்குது. தன் மனதுக்கு பிடிச்ச விஷயங்களை இந்த வருடம் அவங்க தைரியமாக முன் வைக்கணும், அதாவது ஆக்ஷனில் முன் வைக்கணும். இதை கண்டிப்பாக அவங்க செஞ்சே ஆகணும். இதுவே நிறைய பேருக்கு ஒரு அதிரடியான மாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா தனக்குள்ளே இருக்கிற அந்த ஆசைகளை நிராசையாக்கிட்டு மற்றவங்களுக்காக இருப்பாங்க ப்ராக்டிக்கலாக.
பட் இந்த வருடம் அப்படி இருக்கக்கூடாது, அதை கண்டிப்பா மாத்திக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ அதை மாத்திக்கிறதுனால அவங்க லைஃபும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகும் அப்படின்றதுனால இந்த விஷயம் அவங்க செஞ்சே ஆகணும். சூப்பர் மேம். என்ன விஷயம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் செய்யணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. எந்த விஷயம் இந்த வருஷத்துல அவாய்ட் பண்ணணும், செய்யக்கூடாது? ஸோ அஸ்வினி நட்சத்திரம் இவங்க எந்த காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, ஆம், தேவையில்லாத குழப்பங்கள் அண்ட் அவங்க போகக்கூடிய பாதை சரியா தவறா, இல்லை யாரை பார்த்தாலும் வந்து சந்தேகத்திற்குரிய பார்க்கறது, இல்லை வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் மேலே தேவையில்லாத ஒரு குற்ற உணர்ச்சிகள், ஒரு சந்தேகமான பார்வை, இதெல்லாம் ஏன்னா அவங்களுடைய மைண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகிறத கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே அவாய்ட் பண்ணணும். இதை அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தியானம் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது மனது வந்து தெளிவாகும். அப்போ மனது தெளிவாச்சுன்னா தேவையில்லாமல் மற்ற எல்லாருக்கிட்டையும் அவங்க வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளாக வந்து மாட்ட மாட்டாங்க. அண்ட் மற்றவங்க கிட்ட ஒரு விரோதத்தையும் வளர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அது இல்லாமல் அவங்க என்ன செஞ்சால் முன்னேற முடியும், அந்த ஒரு படிக்கட்டுகள் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு அலைன்மெண்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அவங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும், மனசை ஒருநிலைப்படுத்தணும், மனசை அலப்பாய விடக்கூடாது. இந்த ஒரு வருடம் அவங்க ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனாகவே எடுத்து செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நிறைய பேர் ஆன்மீக ரீதியாக அவங்களுடைய வாழ்க்கையை செலுத்துனாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கிறதுனால அப்போ மனசு அலப்பாயிற மாதிரியான விஷயங்களை அவங்க தொடவே கூடாது, செய்யவே கூடாது. எந்த ஒரு விஷயத்தில் கிளியராக இருக்காங்களோ அதை மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான ரீடிங்கில் வருது. ரொம்ப அருமை மேம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது இந்த வருஷத்துல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல லக்கு, நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ அஸ்வினி நட்சத்திரம் இவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் இந்த வருடம் அப்படின்னா, பணம் சார்ந்த விஷயங்களை அவங்க மேற்கொள்ளணும். ஸோ தனக்கு எது நல்லதாக இருக்கும், ஒரு காரியம் செய்கிறாங்கன்னா அதில் இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதை வந்து அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ப்ராக்டிக்கலாக அவங்களுடைய வேலைகளை ப்ராக்டிக்கலாக நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது கூட அந்த ஒரு செல்ஃப் லவ் காரணமாக ஸோ இந்த வேலையை முடித்தா எனக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், இல்லை நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இதனால் என்னுடைய தரம் உயரும், அந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அண்ட் இவங்க தொடர்ந்து டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணும் போதும் இந்த சூரிய பகவானுடைய அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் ஒரு திருப்புமுனை வருடமாக கண்டிப்பாக இருக்கும். அந்த திருப்புமுனை வந்து ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ திரும்பி பார்க்கும்போது இந்த வருடம் ரொம்ப பெஸ்ட்டான வருடமாக அந்த கோல்டன் மெமரிஸாக கூட மாறும். அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சூப்பர் மேம். இதே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொல்லுங்க மேம். ஸோ அஸ்வினி நட்சத்திரம் இவங்களுக்கான யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருடம் இவங்க எதுலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த காம்ப்ரமைஸ் எதுக்காக பண்ணக்கூடாதுன்னா, இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களில் காம்ப்ரமைஸே பண்ணவே கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் காட்டக்கூடாது. ரொம்ப தைரியமாக அவங்களுடைய முடிவுகளை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு இருக்குது. அண்ட் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும். யார்கிட்ட எதை பேசினாலும் தன்னுடைய விருப்பங்கள் இதுதான், தன்னுடைய வெறுப்புகள் இதுதான், எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது அப்படின்றத ரொம்ப தெளிவாக ப்ராப்பராக வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இதனால் அவங்க ஒரு குரூப்பில் இருந்தால் கூட அவங்க தனித்து காணப்படுவாங்க. அண்ட் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை அடையவும் முடியும். ஸோ நிராசையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பூர்த்தியாகும். இந்த வருடம் அந்த ஒரு பிளெஸிங் இருக்கிறதால இவங்க அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்களில் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. மற்றவங்க கிட்ட பேசியாவது அதை புரிய வச்சு அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்றது யூனிவர்ஸ் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. இந்த வருடம் முழுவதும் அவங்க இதே மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பு மேம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன செஞ்சால் அவங்களுக்கு லக்கா அமையும், பிரபஞ்சம் சொல்லும் செய்தி என்ன அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு தொகுப்பா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி மேம். மிக்க நன்றி சிஸ்டர். அண்ட் நேயர்கள் எல்லாருக்குமே நானும் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இதில் வந்த கைடன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த வருடம் நீங்கள் சிறப்பாக கொண்டு போகணும் அப்படின்றத நானும் வேண்டிக்கிறேன். அண்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஹாப்பி நியூ இயர் 2026 அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த வருடத்துக்கான வேண்டுதல்கள், ஆசைகளும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நன்றி.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேடம் நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டாரட் கார்டு மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்டா மேடம் நீங்க சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. ஸோ நீங்க அதையும் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.